பழைய அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கிற தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயம் இருக்கிறது. சில பேருக்கு அப்பாவினுடைய தொழிலை ஏற்று நடப்பதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில நிச்சயம் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் பதவி உயர்வு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட அவங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. வக்ர சனியினுடைய பார்வையானது செவ்வாயின் மேல விழுகிறது. செவ்வாய் ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல இருக்கிறதுனால நீங்க செய்யற செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய பெயர் புகழ் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களிடம் சேர்ந்து பழகுவதோ இல்ல நண்பர்களுடன் வெளியில் செல்வதோ இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது மன கருத்து வேறுபாடுகள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா நிச்சயம் வேலையில நீங்க விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது மன கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. சில பேருக்கு கடன் சம்பந்தமான தொல்லைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் அதன் மூலமாக அவர்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாகனங்கள் சம்பந்தமாக யாரெல்லாம் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்களோ இல்ல வாகனங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா அதிகமான தன லாபங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப நன்றாக இருக்கும். அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி இல்ல உயர்கல்வியாக இருந்தாலும் சரி அவர்கள் படிப்புல ரொம்ப நன்றாக படிப்பார்கள். ஆனால் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சனியின் மேல 7ஆம் இடத்துல விழுகுது. அதனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற கன்னிராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல நீங்க இந்த மாதத்துல நிச்சயம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா அந்த சனியின் மேல விழுகுது. அதனால நிச்சயம் காதலிக்கிற கன்னிராசினியர்கள் காதல்ல விட்டு கொடுத்து செல்லணும். பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்களிடமே பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தங்கம் வாங்குவதற்கான யோகம் பாத்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு செலவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.